அரசன் படத்துடைய ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து தனுஷ் சாரும் சிம்பு சாரும் 2 பேரும் மோதிர காட்சி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு வெற்றிமாறன் அப்படிங்கிற மாதிரி நான் பிடிச்சேன். எனக்கு சிரிப்பு தான் சார் வந்தது. இல்லை, அந்த நியூஸை பார்த்து எல்லாருக்கும் சிரிப்பு வரதான் வரும். ஏன்னா இதை பற்றி யாரும் பேசவே இல்லைன்னா பரவாயில்ல. தனுஷ் ஒரு மேடையிலேயே தெளிவாக இதை பற்றி பேசினார். வெற்றிமாறன் வந்து சிம்புவோட இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு என்னை கேட்டார். நான் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையானவன் தான், ஆனால் அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அதை தெளிவாக அந்த மேடையிலேயே உடச்சி சொல்லிட்டாரு தனுஷ். அதுக்கப்புறம் இது மாதிரி செய்திகள் வர்றது அப்படின்றது நிஜமாகவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் இந்த படங்களுடைய வசூலை பற்றி சொல்லும்போதெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோன்னா, உடனே நம்ம புக் மை ஷோ போய் பார்ப்போம். புக் மை ஷோ பார்த்தோம்னா அங்கே க்ரீனாக இருந்ததா, சரி அந்த படத்துக்கு யாரும் கூட்டமே வரல போல் தெரியுதுன்ட்டு நானும் தேடி தேடி பார்த்தேன். சார் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையத்துக்கு வாய்ப்பு இல்லை, இந்த படம் வந்து வசூலே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், இது வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் படத்துடைய கதாநாயகர்களுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் இப்போ என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்கு சினிமா உலகத்தில்னா, மிகப்பெரிய நட்சத்திரம் நடிக்கின்ற படங்கள், ஒரு 40-50 கோடி ரூபா செலவில் உருவாகிற படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 கோடி ரூபாய் முதல் நாள் ஷோக்காக எடுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏறக்குறைய முதல் 2-3 நாளுக்கு டிக்கெட்டை வாங்கிடுறது. வாங்கிட்டு தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இருக்குல்ல, பச்சை போய் எல்லோ ஆகிடும். நாமளே அதானே பார்க்குறோம். எல்லோ ஆனோடனே பரவாயில்ல சார், இந்த தேட்டரில் நல்ல வரவேற்பு இருக்குது, நிறைய பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, அதனால் இந்த படத்துக்கு வந்து மக்கள் ஆதரவு பெருசாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு. இப்போ இதை பார்த்து இது ஒரு நிறுவனமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலை நண்பர் ஒருத்தர் சொன்னார். அந்த நிறுவனம் என்னென்னா ஒரு 2.5 crores வாங்கிடுறாங்களாம். 2.5 கோடி ரூபா அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க வந்து இந்த தேட்டரில் வந்து அந்த டிக்கெட் போகிற வேலை, தேட்டரை ஃபில்அப் பண்ணுற வேலையை பார்த்துக்கிறாங்க. இப்போ புக்கிங்கெல்லாம் எல்லோவாக இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? படம் வந்து பெரிய ஹிட்டு போல் தெரியுது, திரும்ப திரும்ப நிறைய பேர் க்ரௌடு ஹெவியாக இருக்குது, எக்கச்சக்கமாக புக் பண்ணுறாங்கன்னு தோணும். ரெண்டாவது விஷயம், இந்த ஆடியன்ஸும் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கு போல் தெரியுது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா நாமளும் டிக்கெட் வாங்கி பார்க்கலான்னு தோணும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை என்கிட்ட சொன்னார். இனிமேல் 50-60 கோடி ரூபா படம் எடுக்கணும், கூட 2 கோடி அல்லது 3 கோடி ரூபா எடுத்து வச்சுக்கணும். முதல் நாள் ரிலீஸ் அன்றைக்கி டிக்கெட் வாங்குறதுக்கும் சேர்த்து போல் தெரியுது. எங்கே தான் இதெல்லாம் போய் முடியும் அப்படின்னு தெரியல.